இன்று மே 18, 2025 முள்ளிவாய்க்காலில் நிற்கிறோம். இங்கே 2009 முன்னர் இனப்படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறுகின்ற நாளாக இது அமைகின்றது. அந்த போர்க்காலங்களில் மக்கள் உணவு பஞ்சத்தில் இருந்தபோது கஞ்சியையும் நீரையும் பயன்படுத்தி அதை உணவாக உட்கொண்டார்கள். அதையும் இங்கே நாங்கள் அந்த கஞ்சியை, முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே ஒரு சிறிய நினைவு தூபிதான் அமைந்திருக்கிறது. போரிலே வெற்றி கொண்ட இலங்கை அரசு 4 பெரிய இடங்களில் வடமாகாணத்தில் அவங்களுடைய வெற்றிகளை பறைசாற்றும் முகமாக நினைவு தூபிகளை எழுப்பி வைத்திருக்கிறது. ஆனால் முள்ளிவாய்க்காலில் ஒரு சிறிய ஒரு இடத்தில் எங்களுடைய கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்கான ஒரு இடத்தை நாங்கள் அமைப்பதற்கு பாடுபட வேண்டும். உலகமெங்கும் பரவி வாழும் எங்கள் மக்கள் இதற்காக நிதியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அரச கட்சிகள் இதை எதிர்த்தாலும் தமிழ் சார்ந்த, தமிழ் தேசியம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அத்தனை எங்கள் மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் இதிலே முன்வரம் காட்டி இந்த முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய ஒரு நினைவுத்தூபியை நாங்கள் எழுப்ப வேண்டும். இதற்காக எல்லோரும் வடக்கும் கிழக்கும் ஒரு தாயகமாக சேர்ந்து இங்கே மக்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு உணர்வு எழுச்சி நாளாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் மிக விரைவாக ஒரு நினைவுத்தூபி, ஒரு அமைவிடம் இங்கே அமைக்கப்படும். அதற்காக எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பாடுபட வேண்டும். இந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இங்கே மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். இங்கே இறந்தவர்கள் என்றோ நிறைய தலைவர்கள், அரச கட்சிகளோடு இருப்பவர்கள் மக்களை இறந்தவர்கள் என்பது இயற்கையாக இறக்கவில்லை, அரச படைகளால் கொல்லப்பட்டவர்கள். ஆகவே அந்த பதங்களை, இறந்தவர்கள் என்ற பதங்களை நீக்கி மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். மிக விரைவில் இந்த இடத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி எழுப்பப்படும். அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணி